ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்க வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் குழந்தைக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்ச டிஷ். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எங்களோட பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாக்லேட் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளே ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவல் எடுத்திருக்கேன். ஸோ நெய் பார்த்திங்கன்னா குழந்தையோட எடையை நல்லாவே அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவில் நெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1.5 கப் அவல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறத தவிர்த்துருங்க. ஸ்வீட் அவ்வளோ கொடுக்கக்கூடாது. 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 1.5 கப் அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ நல்லா வறுத்தா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நம்ம அந்த லட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சரியாக வறுபடலை அப்படின்னா கொஞ்சம் பொறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த லட்டு உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் வார்மான தண்ணியில் ஒரு 5 or 10 minutes ஊற வச்சுட்டு அதை நல்லா அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். பட் அவள் கண்டிப்பாக நல்லா வேக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 பத தேங்காய் அது கூட பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா 2 சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சதும் பார்த்திங்கன்னா இந்த அவலோடு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஸோ இந்த தேங்காய் அவல்லாம் வறுக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்மெல். இது எனக்கு தெரிஞ்சு கேரளா சைட்லாம் அதிகமாக இந்த ரெசிபி கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். உங்கள் யாருக்குன்னா தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பாதாம் எடுத்துக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். பாதாமும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. பொறன்னு இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கூட குறைச்சல் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோடு நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதித்து திக்னஸ்ஸாக வரணும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்னஸாக வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அவல் பவுடர் அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கெட்டியாக உங்களுக்கு வரும். தண்ணி பார்த்து 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வராது. அதனால் 1/2 டம்ளர் ஆட் பண்ணாலே போதும் தண்ணி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெதுன்னு இருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலாக நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். இது வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். வெளியில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே சாப்பிட்ருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.